வணக்கம். நெருப்பு தமிழன். திமுகவையே சும்மா சும்மா நோண்டிக்கிட்டு இருக்கிறாப்புல நம்ம முதலமைச்சர் ஜோசப்பு தான் முதலமைச்சருங்கிறது அவருக்கு ஞாபகம் இருக்கா ஞாபகம் இல்லையான்னு எனக்கு புரியல. ஆட்சி அதிகாரம் கையில் இருக்குது, காவல்துறை கையில் இருக்குது, நீதித்துறை கையில் இருக்குது, சட்டம் ஒழுங்கு கையில் இருக்குது. எல்லாரையும் கையில் வச்சுக்கிட்டு திமுகவை இன்னும் வச்சு உருட்டிகிட்டு இருக்கிறாப்புலனா உண்மையிலே கேனப்பை ஊரில் கிறுக்குப்பை நாட்டாம தான் அப்படிங்கிறதுக்கு சமமானது. அறுக்க தெரியாதவனுக்கு 1000 கறிக்கருவான் அப்படிங்கிற மாதிரி ஆங்கிலம் பேச தெரியாதவன் கோட்டு சுட்டு போட்டு உட்காந்துக்கிட்டு இருந்தானா. அந்த மாதிரி தான் இந்த நிலைமை. திமுகவை நோண்டிக்கிட்டு இருக்கணுங்கிற அவசியமும் தேவையும் இல்லை. உண்மையிலேயே ஒரு மானமுள்ள நல்ல ஒரு தமிழனாக இருந்திருந்தா, மானமுள்ள நல்ல ஒரு திறமையான அரசியல்வாதியாக இருந்தால் என்ன பண்ணணும்? திமுகவின் மீது எந்தெந்த அமைச்சர்கள்லாம் என்னென்ன அயோக்கியத்தனம் பண்ணாங்களோ எல்லாரையும் பிடிச்சி உள்ளே போட்டு லாடம் கட்டுறது வேலையை செய்யணும். அதை விட்டுவிட்டு புலம்பி தள்ளிக்கிட்டு இருக்கிறாப்புல திமுகவை நோண்டிக்கிட்டு. இது ஒரு பெரிய அரசியல்வாதின்னு பேசுனா பாருங்கள், தற்குறி பயலுக. இவனுங்களை மாதிரி ஒரு தற்குறி பயலுக இந்த உலகத்திலேயே இல்லை அப்படிங்கிறத உணருங்க.